அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பென்ஷன்தாரர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி. அதாவது பிஎஃப் விதிகளில் முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இனி அதிக ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படிங்கிறத அமைச்சர் அவர்கள் ஒரு புதிய அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன தகவல், அதை பற்றின முழு விவரம் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்டும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓவின் ஓய்வூதிய திட்டத்தின் விதிகளில் பெரிய மாற்றங்களுக்கான ஆயத்த பணிகள் நடந்து வருவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இபிஎஃப்ஓ ஓய்வூதிய திட்டங்களில் விதிகளில் மாற்றம் செய்வது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா சமீபத்தில் தெரிவித்திருந்தார். இதன்படி இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு கணக்கில் டெபாசிட் செய்யப்படும் மொத்த தொகையையும் ஓய்வூதியமாக மாற்றிக்கொள்ளும் வசதியை வழங்குவதற்கான வாய்ப்பை பற்றி ஆராயப்பட்டு வருகிறதா சொல்லியிருக்காங்க. சமூக பாதுகாப்புக்காக ஊழியர் வருங்கால வைப்பு நிதியின் கீழ் ஊழியர்களுக்கு கூடுதல் வசதிகளை வழங்க வேண்டிய அவசியம் உள்ளது என்று அமைச்சர் மாண்டவியா கூறியிருந்தார். பணி ஓய்வுக்கு பிறகு அதிக ஓய்வூதியத்தை பெற ஒரு ஊழியர் தனது இபிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்ட தொகையை முழுவதையும் ஓய்வூதிய நிதியாக மாற்ற வேண்டும் என்று விரும்பினால் இப்படிப்பட்ட வசதி அவருக்கு உதவும் என அமைச்சர் கூறினார். இபிஎஃப்ஓ சந்தாதாரர்களுக்கு இந்த வசதியை அளிக்க அரசு தீவிரமாக பரிசீலித்து வருவது கூடிய விரைவில் இந்த வசதி குறித்து அனைத்து அம்சங்களும் விவாதிக்கப்பட்டு விதிகளில் மாற்றம் ஏற்பட அதிகமாக வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இபிஎஃப்ஓவின் கீழ் ஊழியர் மற்றும் நிறுவனம் என இரு தரப்பினரும் மாதம் பிஎஃப் கணக்கில் 12% தொகையை பங்களிக்கிறார்கள். ஊழியர்களும் முழு பங்களிப்பில் இபிஎஃப்ஓவுக்கு செல்கிறது. நிறுவனங்களின் பங்களிப்பில் 8.33% ஓய்வூதிய திட்டத்திலும் மீதமுள்ள 3.67% இபிஎஃப் கணக்கிலும் டெபாசிட் செய்யப்படுகிறது. இபிஎஃப் இந்த செயல்பட்டு வரும் இபிஎஃப்ஓட கீழே செயல்பட்டு வரக்கூடிய ஊழியர்களோட ஓய்வூதிய திட்டமான இபிஎஸ் மூலம் ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் அளிக்கப்படுகின்றது. தற்போது அடிப்படை சம்பளமாக 15,000 இருப்பதால் குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் மிகவும் குறைவாக உள்ளது. இந்த சம்பள உச்ச வரம்பை அதிகரிக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கோரிக்கை எடுத்துட்டு வராங்க. இதற்கு ஒப்புதல் கிடைத்தால் ஊழியர்களுக்கு அதிக ஓய்வூதியம் கிடைக்கும். இபிஎஃப்ஓ போர்ட்டல் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் இபிஎஃப்ஓ போர்ட்டலை வங்கி இணையதளம் போல மாற்றுவதற்கான பணிகள் நடந்து வருவதாக தெரிவித்தார். இதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இன்னும் 6 மாதங்களில் இதில் அதிக முன்னேற்றம் காணப்படும் என்றும் அவர் சொல்லியிருக்காங்க. ஜூலை மாதத்தில் சுமார் 20 லட்சம் புதிய ஊழியர்கள் இபிஎஃப்ஓவில் சேர்ந்துள்ளதாக அமைச்சர் மாண்டவியா கூறியிருக்காரு. நடப்பு நிதியாண்டில் அதிக எண்ணிக்கையிலானோர் ஜூலையில் வேலையை தொடங்கியுள்ளனர். பணிகளை தொடங்கிய பிறகு மொத்தம் சுமார் 19,96,000 பேர் இபிஎஃப்ஓவில் பதிவு செய்துள்ளனர். இது முதல் முறையாக பணியில் தொடங்கிய 10,52,000 பணியாளர்களும் அடங்குவர். இதில் 18 முதல் 25 உட்பட்ட இளைஞர்களின் எண்ணிக்கை 6,25,000 பேராக இருக்காங்க. மேலும் ஏதாச்சும் அப்டேட் வந்த உடனே நம்ம சேனலில் கொடுப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இபிஎஃப்